இமானுவேல் நான் கூட இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஜோஸ்வின் சேவா, 2 பெண் குழந்தைகள், 1 ஸ்டைனி. கார்த்திகேயன் டி கார்த்திகேயன். ராம்குமார் ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் இருக்கிறது ஒரு கார்த்திகேயன் அவன் ஏன் டி கார்த்திகேயன் கூப்பிடுறான்? எல்லாரும் ஒன்று நின்று நிற்கிறியா? ஏன் உங்களை டி கார்த்திகேயன் கூப்பிடுறேன்? ஏன் ஒரே ஒரு கார்த்திகேயன் தான் இருக்கு? அது காரணம் எனக்கு தெரியல. தேவதாஸ் சார் எனக்கு டி கார்த்திகேயன் கூப்பிடுறேன். அதுதான் ரீசன். நான் இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒய்ஃபும் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன். நம்ம பையன் கோர்ஸ் படிக்கிறேன். சென்னையில் வந்து வேலை வந்து டாக்டர் சுந்தர், டாக்டர் சுந்தர் சி. அந்த சுந்தர் சி ஒரு டைரக்டர், இந்த சுந்தர் சி ஒரு டாக்டர் கார்டியாலஜிஸ்ட். அந்த சுந்தர் சி கவர் பண்ண டாக்டர் நீங்க இல்ல. டாக்டர் சுந்தர் இப்போ வந்து ஹைதராபாத் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கார்டியாலஜிஸ்ட் இருக்கேன். ஹைதராபாத்ல இருந்து இந்த ஃபங்க்ஷனுக்காக இது என்னோட கடமை, இந்த ஃபங்க்ஷன் நான் அட்டன் பண்ண போகிறது. இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்கு. ஆக்சுவலாக இப்போ ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாமே முன்னேறின காலத்தில் செந்தில்வேல் வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு லைன் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்த ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த 3 வீக்ஸில் அடுத்த இந்த ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ பிஃபோர் தட் ஒரு சில மலரும் நினைவுகள்னு சொல்லலாம். எனக்கு என்னோட இந்த ஸ்கூலு எனக்கு நான் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ஆசிரியர்களை வந்து நம்ம ஏணி அப்படின்னு சொல்றதுன்னா மிக, ஏன்னா அவங்களோட தோல்ல தூக்கி வச்சுதான் நம்மளை மேலே இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்காங்க. ஆனா அந்த உயர்த்தியை என்னன்னு பார்த்து இவ்வளவு பொசிஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு தாய் தந்தையருக்கு அப்புறம் தன்னலமற்று சந்தோஷப்படணும் அப்படின்னு இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான். அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு 10th படிக்கும் போது நான் வந்து குவார்டர்லி எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் 2 மாசம் மஞ்சக்காமலைனால அவதிப்பட்டேன், ஸ்கூலுக்கு வரல. ஆனா அதுக்கப்புறம் அந்த போர்ஷன்ஸ்லாம் என்னால் கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் டீச்சர்ஸை அவங்களே கூப்பிட்டு அவங்க ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட பார்க்காம என்னை வீட்டுக்கு வர சொல்லி பாடம் நடத்துவாங்க. எஸ்பெஷலி பூபதி சார் வந்து அவரோட குடும்பத்தை வந்து சினிமாக்கு அனுப்பிட்டு கூட அவர் போகாம கூட எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்ல முடியும். தமிழ் மேடம் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. 2வது விஷயம், என்னோட +2 இதில் சீனிவாசன் சார் எல்லாம் மறக்க முடியாது, சீனிவாசன் சாரை மறக்க முடியாது, அவங்க எல்லாம் நடத்தினதை. அண்ட் ஆபுதீன் சாரை வந்து அவர் அவங்க கெமிஸ்ட்ரி எல்லாரும் நடத்துவாங்க. இவர் வந்து லவ் பண்ணுவார், காதலிப்பார் கெமிஸ்ட்ரி. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ரம்யா ராஜலட்சுமிக்கெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரியா வந்து எங்களுக்கு அவ்வளோ ஈடுபாடு கொண்டு வந்தது வந்து ஆபுதீன் சார். அதை என்னால் மறக்கவே முடியாது. ஸோ இன்னும் கூட அந்த ஃபார்முலாஸ் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா அது ஆபுதீன் சார்னால தான். ஆபுதீன் சார் அடிக்கடி சொல்லுவாரு, இது உடம்பை நல்லா மெயின்டைன் பண்ணணும்னா காலையில இளவரசன் மாதிரி சாப்பிடு, மத்தியானம் ராஜா மாதிரி சாப்பிடு, நைட்டு வந்து பிச்சைக்கார மாதிரி சாப்பிடு. இன்ன வரைக்கும் என்னோட பேஷன்ஸ்க்கு அது மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் தேவதாஸ் சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்னோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு மைல்கல்லை தாண்ட வச்சாருன்னா தேவதாஸ் சார் தான். அவரு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நம்பர் எழுதுவாரு, 0.05 எழுதுவாரு. எப்பவுமே 0.05னா என்ன அப்படின்னு கேட்டா, இது மாதிரி ஒருத்தனுக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட் கிடைக்காம மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கிளாஸ்ல எழுதி கொடுப்பாரு. எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 0.05 நாங்கெல்லாம் கிட்ட வச்சிருக்கோம். 0.05 அவனுக்காக மிஸ் ஆகுமா, ஒரு மார்க் எடுக்க தெரியாதா போய் அப்படின்னு. கரெக்டா எனக்கு அந்த வாழ்க்கையில எனக்கு அது நடந்துச்சு. என்னோட ரிசல்ட் வரும்போது 0.05 தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோம் எம்பிபிஎஸ் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு தான் திரும்பி வெயிட்டிங் லிஸ்ட்ல கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் என்னால ஞாபகப்படுத்த முடியும். ஒவ்வொருத்தவங்களையும் நான் எல்லாம் நிறைய சொல்லணும் அப்படின்னு சொன்னா டைம் பத்தாது. பட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் ப்ரொஃபஷன் வந்து நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்றது இப்ப இந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒன்லி ப்ரொஃபஷன் நோபல் ப்ரொஃபஷன், அது ஆசிரியர் ப்ரொஃபஷன் மட்டும்தான். ஏன்னா டாக்டர்ஸாவோ சயின்டிஸ்டாவோ யார வேணாலும் ஆகும், அந்த டீச்சர்ஸ் தான் அவங்களை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நான் இந்த சமயத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்ப ஃபைனலா என்னன்னா சேதம்மாள் அப்படிங்கிற ஒரு குடும்பம்
அந்த குடும்பம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊரே முன்னேறணும் அப்படி முன்னேறதுக்கு வந்து அந்த குடும்பம் மட்டும் எவ்வளவு பெரிய உதவி பண்ணிட்டு இருக்கு நீங்களே பார்க்கலாம். சேதமலை ஹாஸ்பிட்டல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜிஹெச்சோட அதிகமா கூட்டம் சேதமலை ஹாஸ்பிட்டல்ல இருக்கும். அதே மாதிரி சேதமலை ஸ்கூல்ல பாருங்க, குழந்தை பிறந்து ஸ்கூலுக்கு வர்றதுன்னா சேதமலை ஸ்கூல்லேயே நீங்க படிச்சுக்கலாம். அவங்களே வளர்த்து அவங்களே ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க, அவங்களே கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சேதமலை ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன காலேஜ், அடுத்து மெடிக்கல் காலேஜும் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா அது இன்னொரு இதுவுமே கூட நான் வந்து கரெக்டா எம்டி முடிச்சுட்டு நான் இந்த ஹாஸ்பிட்டல் ஊருக்கு வரும்போது யாருமே எம்டி முடிச்சுட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ரன் பண்ணணும்லாம் நம்பிக்கையை கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனா சின்னதுரை சார் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் நான் உள்ள நுழைஞ்சோடனே எனக்கு அந்த எம்டி போஸ்ட் கொடுத்தாரு. ஸோ இது மாதிரி ராமநாதபுரம்ங்கிற ஒரு ஊரை இவ்வளவு தூரம் முன்னேற்றது ஒரு குடும்பம் தான் அப்படிங்கும் போது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபைனலா இங்க +2 10th மார்க்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்தவங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. ஸோ எஸ்பெஷலி நான் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஆக்சுவலா மெடிக்கல் ப்ரொஃபஷன் வந்து நீங்க உள்ள என்டர் ஆகிறது வந்து பெரிய சாதனை கிடையாது. அதுக்கப்புறம் தான் போராட்டமே ஆரம்பிக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆஃப்டர் 20 years நான் 20 வருஷம் ஆயிடுச்சு +2 முடிச்சு. நான் ஆக்சுவலா MBBS முடிச்சு, MD முடிச்சு, DM முடிச்சு, இப்போ FNBS இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி, சூப்பர் ரிஃபைன்ட் ஸ்பெஷாலிட்டி எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு எனக்கு 18 வருஷம் தேவைப்படுச்சு. ஸோ 18 வருஷம் யார் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் ரெடியா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் மெடிக்கல் ப்ரொஃபஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் பயமுறுத்தல, ஜஸ்ட் ஃபார் அ ஃபன் அண்ட் ஹோப் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல். தேங்க் யூ சார். குமரேசன் வாங்க. என்னுடைய நேம் குமரேசன், ஒய்ஃப் சங்கீதா, குழந்தை தர்ஷினி, LKG படிக்கிறாங்க. சென்னையில மேடாவரத்துல இருக்க சாஃப்ட்வேர். தினேஷ் குமார், சுதாகர், SR மணி, நிகமத்துல்லா. என்னோட பேர் சுதாகர், நான் LC பிசினஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு பையன், அவங்க பேர் அம்மா, அவங்க தான் பேசுன்னு போயிருக்காங்க. மகேந்திரன். என்னோட நேம் மகேந்திரன். சேதமலை இன்ஜினியரிங் காலேஜில் 15 இயர்ஸாக ECE டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேன். என்னோட ஒய்ஃப் வந்து சேதமலை ஸ்கூலில் தான் டீச்சராக 2 years ஒர்க் பண்ணாங்க. எனக்கு 2 sons. மூத்தவன் பேர் நந்து மகேந்திரன், 2வது பையன் பேர் விஷ்ணு மகேந்திரன். 2 பேரும் நேஷனல் அகாடமி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. மூத்தவன் 3rd standard, செகண்ட் son வந்து இப்போ தான் LKG போயிட்டு. தேங்க்யூ. SR மணிகண்டன். என் பேர் SR மணிகண்டன். என்னை ஃப்ரெண்ட்ஸ்லாம் SR தான் கூப்பிடுவாங்க. என் ஒய்ஃபு. ஏன்னா சாருக்கு அடிக்கடி SR நீங்க பார்க்கறப்ப இது என் பொண்ணு, இது என் பையன். எல்லாம் நேஷனல் அகாடமியில் 2 பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. இது 8th 9th போகிறான். தம்பி வந்து 4th 5th போகிறாரு. இந்த டீச்சர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடிக்க சொன்னா நீதான். இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக போயிட்டு இருந்ததுக்கான என்னுடைய நண்பர் செந்தில் வேலவன் அவருடைய ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து சின்ன ஒரு குறிதான் இன்னைக்கு ஒரு பெரிய நம்மளுடைய ஸ்டார்ஸ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்து வந்திருக்கு. ரிஃபாயிடின், ரம்யா பிரியா, பாபி, வெங்கடேஷன், இவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. நாகூர் கேள்வி அப்படின்னு மாப்பிள்ள அப்படின்னு உள்ள அப்படின்னு மகேஷ் குமார் யாராவது ஃப்ரெண்ட்ஸாக விட்டு இருந்தாலும் மன்னிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர் சுந்தர் அவர்கள் வந்து கார்டியாலஜிஸ்ட்ல பெரிய ரொம்ப நல்ல ரீச் ஆகிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி செந்தில் பெரிய கஸ்டம்ஸ்ல பெரிய அதிகாரியா இருக்காரு. இருந்தாலும் அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருந்தது செந்தில், சுந்தர். அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது மகேஷ், கார்த்திஸ், நிகமத்துல்லா. அனைவருக்கும் நன்றி. எங்க டீச்சர்ஸ்க்கு நன்றி. வெளியூர்ல இருந்து அவளுடைய வேலையிலையும் விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிற அவ்வளவு பேருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்க டீச்சர்ஸ்க்கு ரொம்ப 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 நன்றியை சொல்லிக்கிறேன். வந்த பிரஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்கூல் நிர்வாகம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் நாங்க வளர்ந்ததுக்கு காரணம் அவங்க நான் சொல்லிடலாம். இருந்தாலும் என்னுடைய மனசுல ஒரு ரொம்ப நெருட ஒரு ரொம்ப நாளா இருக்குது. நான் +2 விட்டுட்டேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் மேலே படிச்சு நல்லா வந்திருக்குன்னு நினைச்சேன். நான் முடியல. இது ஓகே, அதனால உங்களை பிள்ளைகளை படிக்கலாம். ரொம்ப நன்றி.
நியமத்துல்லா, என் பேர் முகமது நியமத்துல்லா. நாங்கெல்லாம் 93 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நம்ம பசங்க 3 பேர் வந்து 8th ஸ்டாண்டர்டு, அவங்க வந்து 2nd ஸ்டாண்டர்டு. ஃபக்ருதீன், அரஃபாத் அமீன், எல்லாருக்கும் என்னுடைய சலாத்தை வணக்கம் தெரிவித்துக்கொள்கிறேன். பகுதி ஒய்ஃபு அஸ்மா பாபு, சலமத் முகமது அஸ்லாம். நான் லோக்கல் பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. டாக்டர் பிரேம்குமார் மோகன்ராஜ், டாக்டர் பிரேம், டாக்டர் பிரேம்குமார் மோகன்ராஜ், என் ஒய்ஃபு டாக்டர் அனிதா, மிஸ்டர் பிரியா. நான் ராம்நாத் ஜிஹெச்ல அனஸ்தட்டிஸ்டாக இருக்கேன். என் ஒய்ஃப் வந்து ராம்நாத் ஜிஹெச்ல கைனகாலஜிஸ்டாக இருக்காங்க. என் பையன் 7th ஸ்டாண்டர்ட் நேஷனல் அகாடமி ஸ்கூலில் படிச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக எல்லாருமே வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. நான் இதே ஊர்ல இருக்கேன். ஆனால் யாரையுமே என்னால் மீட் பண்ண முடியல. செந்தில்வேலுக்கு மட்டும் ஃபேஸ்புக்கில் கொடுக்கறத நான் சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எல்லாத்தையும் அப்சர்வேஷன் மட்டும்தான். இப்போ கூட வர்றதுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆன காரணமே பயங்கர பிஸியான ஒர்க்கில் தான் இருக்கேன் நான். ஏன்னா எங்களுடைய அனஸ்தட்டிஸ்ட் ஜாப் வந்து ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப ஆள் கம்மியாகவும் இருக்கிறதுனால என்னால் ஒன்லி அப்சர்வேட் பண்ண முடியும்னு சொல்லியும் மற்றபடி அரேஞ்ச்மெண்ட்ஸ் மற்ற எதுவுமே பண்ண முடியல. பட் நீங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்னோட டீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நாளும் நான் நினைப்பேன், என்ன ஒரு ரியாக்ஷன் கெமிஸ்ட்ரியில் வந்தாலும் சரி, ஃபிசிக்ஸில் வந்தாலும் சரி, மேத்ஸில் வந்தாலும் சரி, எந்த ஒரு இதுக்கு வந்தாலும் சரி, அவங்களுடைய ஞாபகம் டெய்லி வரும். எப்படி இருக்காங்க, எங்கே இருக்காங்க, எந்த ஊர், என்ன எல்லாமே ஞாபகம் இருக்கும். அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது நம்மளை. ஏன்னா அவங்க நிறைய பேர் நம்மள மாதிரி உருவாக்கிடுவாங்க. பட் எங்களுக்கெல்லாம் நாங்கள் மறக்கவே மாட்டோம். இப்போ கூடமே சார் நிறைய பேருக்கு இது யாருன்னு தெரியாது. பட் எனக்கு எல்லாருமே தெரியும். அந்த அளவுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை உருவாக்கி கொடுத்த செந்தில்வேலு எல்லாருக்குமே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அக்கேஷன் திரும்ப திரும்ப வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றத நான் திரும்ப கேட்கிறேன். தேங்க்யூ. அமீன், முஸ்தபுல் அமீன். Next, Karthis, Britannia Bank, Britannia Industries, Karthis. எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்த ஆசிரியர் குழுக்கள் அனைவருக்கும் சார்பாக வந்திருந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திஸ், என் வைஃப் பேர் வந்து யோகிஞா. என்னோட பையன் ராஜேஷ் அன்முஸ்ரேயன் அப்படின்னு லோக்கலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பி. எங்கள் அழைப்பை ஏற்று ரொம்ப தூரத்திலிருந்து ஒரு 400-500 கிலோமீட்டர் தள்ளி இருந்து வந்து இந்த விழாவை சிறப்பித்து எங்களுக்கு பெருமை தந்த அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவிக்கிறேன். செந்தில் வேலவன். இங்கே நான் நிற்கிறேன்னா இதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னுடைய ஆசிரியர்கள் தான். ஏன்னா வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து +2 வரைக்கும் ஆக்சுவலாக நம்ம என்ன படிக்கணுமோ அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்து மேலே என்ன போகிறோம் தெரிஞ்சு. ஸோ வந்து ஒரு பேஸ் கொடுத்தது வந்து ஆசிரியர்கள் தான். இன்னைக்கு நான் வந்து தலைவணங்குறேன். நான் வந்து ஆக்சுவலாக இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐ எம் நவ் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ். ஆக்சுவலாக சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸில் வந்து 2004 செலக்ட் ஆகி கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரெசென்ட்லி வந்து ஐ எம் டெப்யூட்டி டைரக்டர் இன் சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்டெலிஜென்ஸ். சர்வீஸ் டேக்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி கட்டாதவங்களெல்லாம் பிடிக்கிறதா என்னுடைய வேலை. என்னுடைய ஒய்ஃப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். ஃப்ரெண்டுலாம் பார்க்க மாட்டேன் நான். அரசாங்கத்துக்கு என்ன வரி இருக்கோ அது உரிய வரியை கட்டிடுங்க கரெக்டாக. முன்னாடி டாக்டர்ஸ் எங்கள் நெட்டில் இருந்தாங்க, இப்போ கிடையாது. ஸோ அதனால் வந்து ஸோ என்னுடைய ஒய்ஃப் வந்து சங்கீதா, மதுரையில் அவங்க
எனக்கு 2 பொண்ணுங்க. மூத்த பொண்ணு வந்து ஓவியா, 2வது பொண்ணு வந்து இனியா. தேங்க்யூ. கண்ட குழந்தைகள் வாழ்க்கையை எதிர்கொண்டு நிதர்சனங்களில் நீந்தி இன்று சாதனைகளின் சொந்தக்காரர்களாய் தினசரி வாழ்வின் சோர்வை சோலையாய் நிற்கும் நண்பர்கள் அனைவரின் சந்திப்பில் கோடையும் இன்று குளிர்ந்தது. அனைவருக்கும் நன்றி. வானில் நீந்தும் கதிரவனும் இளையவனும் வழங்கும் கதிரையும் குளிர்ச்சியையும் பயனாளியை கணக்கு வைக்காமல் பயனை கடனாய் எண்ணாமல் ஆசிரியர் பணியை கடனாய் கடத்தாமல் கருத்தாய் நிறைவேற்றிய இனிய ஆசிரியர்களுக்கு ஆலமர ஆணிவேர்களுக்கு இப்பொழுது விருதுகளின் சிறிய அன்பளிப்புகள். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவித் திரிந்தோமே, குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவித் திரிந்தோமே. குயில்களை போலே இரவும் பகலும் கூவித் திரிந்தோமே, குயில்களை போலே இரவும் பகலும் கூவித் திரிந்தோமே. வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே, நாமே வாழ்ந்து வந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். மாவட்ட அளவில் மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் மீர்கா காட்கல் அவர்கள். அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க ரங்கநாதன் அவர்களை அழைக்கிறார். எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ, எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ. எந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ, எந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ. இந்த நாளை வந்த நாளில் மறந்து போவோமோ, இந்த நாளை வந்த நாளில் மறந்து போவோமோ. இல்லம் கண்ட பள்ளி கொண்டு மயங்கி நிற்போமோ, என்றும் மயங்கி நிற்போமோ. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க திருமதி ஹட்டினா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். நாம் பறந்து செல்கின்றோம்.
நண்பர்களின் முகங்கள் கொண்டு வருகின்றன பதிப்பருவ நினைவுகள். குதித்து விளையாடியது, குதூகலித்தது, கண்ணீர் விட்டது, சண்டை போட்டது, சிறு புன்னகை கொடுத்தது. நம்மை மீட்டன இன்று, நவில்வோம் நன்றி, தொடர்வோம் நட்பு. இன்றைய நாள் தொடங்கும் போது மீண்டும் ஒரு நாளாய்தான் இருந்தது. ஆனால் இன்று நீங்கள் உறங்கும் போது உங்களுடைய பதிப்பருவ நினைவுகள் நிச்சயமாக நம் அனைவரின் உள்ளத்தையும் தொடரும். நன்றியுரை நல்ல திரு செந்தில்வேலன் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும்ட்டு போன வருஷமே வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். நம்ம இங்கிலீஷ் மேன் ரிஃபாய்தின் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா கொடுத்தாரு. 20 வருஷம் ஆச்சே ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாமா அப்படின்ட்டு. போன வருஷம் பண்ணால் அப்புறம் மே மாதத்தில் பண்ணலான்னா அப்புறம் அப்படியே விட்டாச்சு. ஸோ போன வருஷம் சரி இந்த வருஷம் பண்ணலாமே அப்படின்ட்டு நான் தான் ஆக்சுவலாக பிப்ரவரி மிடில் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் போட்டு வந்தேன். மே மாதம் வந்து நம்ம ஆக்சுவலாக மே மாதம் தான் மேக்ஸிமம் எல்லாருமே லீவில் இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் மேக்ஸிமம் பசங்க லேடிஸில் என்ன சொல்லுவாங்க, பசங்க ஸ்கூலில் இருப்பாங்க. ஸோ ஸ்கூல் லீவு. ஸோ அதனால தான் மே மாதத்தை இது பண்ணோம். ஸோ மே ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் நம்ம நண்பர் பாபுஜி கான்டாக்டர் அவர் வந்து இந்தியாவில் 2 வாரம் இருப்பார், கத்தாரில் 2 வாரம் இருப்பார். நான் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொன்னாரா என்னன்னு தெரியல. என்னப்பா ஆக்சுவலாக வந்து நான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் நடத்துனீங்கன்னா நான் கத்தாரில் இருப்பேன், என்னால் வர முடியாது அப்படின்னாப்புல. ஏன்னா அவரில் கண்டிப்பாக வர்ற ஆள். ஸோ அதனால வந்து அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க வந்து நாங்கள் இந்த வாரம் வச்சோம். கண்டிப்பாக அவர் வந்துட்டார். முதல்ல அவருக்கு தான் ஒரு நன்றியை சொல்லணும். கத்தாரில் இருந்து நமக்காண்டி ஆக்சுவலாக வந்து நம்ம முன்னாடி சொன்னாங்க நிறையா பேர் 500 கிலோமீட்டர்ல இருந்து வந்திருக்காங்க. வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கிறது வந்து நம்ம வந்து பாபுஜி தான், வெங்கட் ரமேஷ் என்ற பாபுஜி. முதல்ல அவருக்கு தான் நன்றியை சொல்லணும். ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் இது பண்ணோடனே வந்து ஆக்சுவலாக எப்படி பண்ணலாம் என்ன இது பண்ணோம். நான் சுந்தர் மெயினாக வந்து ஆக்சுவலாக சுந்தர், நான், எஸ்ஆர் மணிகண்டன், கார்த்திஸ், நிகமத்துல்லா, மகேஷ் இவங்கெல்லாம் தான் இது பண்ணோம். சரி ஃபஸ்ட்டு வந்து சும்மா சிம்பிளாக பண்ணலான்னு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு இன்விடேஷன் அடிக்கலாமே திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அது வந்து பிஸ்மி பேக்கரியில் பவுடரிங் கொடுத்த டீல தான் அந்த ஐடியா வந்துச்சு. டீ சாப்பிட்டுட்டே வந்து நைட்டு ஒரு 9 மணி போல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சனிக்கிழமை வந்து எல்லாம் டீ சாப்பிட்டுட்டே உட்காந்து சரி ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணலான்னு சொல்லி அங்கேயே வந்து ஒரு டிசைன் பண்ணி நம்ம அதுக்கு வந்து கார்த்திஸ் தான் எல்லாம் இது பண்ணிக்கிட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிடணும் அப்படின்னாப்புல.